வைசேஷிகர்களுடைய மதம் பிரமாணத்திற்கு விருத்தமானது. இது வரைக்கும் பார்த்தோம். அதாவது பிரத்யக்ஷத்துல இது என்ன அர்த்தம்னா நிர்விகல்பகம் சவிகல்பகம் அப்படின்னு 2 பிரத்யக்ஷம் பார்த்தோம். அதுல நம்ம என்ன சொல்றோம்னா நிர்விகல்பகம் சவிகல்பகம்ங்கிற வித்தியாசம் முதல்ல நிர்விகல்பகம் அப்படிங்கிறது முதல்ல ஒரு வஸ்துவை பாக்குறது தான் நிர்விகல்பகம். ரெண்டாந்தர அது பார்க்கும் பொழுது நமக்கு அது ஏற்கனவே பார்த்ததுன்னு அதுல ஒரு ஃபெமிலியாரிட்டி தெரியும். பிளஸ் என்னன்னா அதுல இன்னும் இருக்கக்கூடிய சில விசேஷணங்கள்லாம் நமக்கு சேர்த்து தெரியும். அதுதான் சவிகல்பகம். அப்போ ரெண்டுத்திலயுமே நம்ம நிர்விகல்பகத்திலையும் சவிகல்பத்திலையும் தர்மிகளோட தான் அந்த வஸ்துவனுடைய தன்மைகளோட தான் நம்ம அந்த விஷயம் நம்மளுடைய ஞானத்துக்கு விஷயமாகும் அப்படிங்கிறது நம்மளுடைய மதம். நையாயிகன் வைசேஷிகன்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு பொருள், அதுல விசேஷணங்கள் எதுவுமே இல்லாம ஒரு யானையை பாக்குறோம்னா அது ஒரு வஸ்து அப்படிங்கிற அறிவு மட்டும்தான் நிர்விகல்பத்துல வரும். அது அதனுடைய பெரிய அந்த ஆக்கிருத்தியான சரீரமோ அதனுடைய கால்களோ அதனுடைய காதுகளோ அதெல்லாம் நமக்கு சவிகல்பகத்துலதான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். முதல்ல இது ஒரு பொருள் என்கிற அறிவு தான் நிர்விகல்ப பிரத்யக்ஷத்துல தெரியும் அப்படின்னு சொல்றது யாருன்னா நையாயிக வைசேஷிகன். அவன் என்ன சொல்றான், ஜாதி முதலான விசேஷங்கள் இல்லாமல் வஸ்து மாத்திரத்தை தெரிவிக்கிறது. அது ஒரு வஸ்துங்கிற ஞானம் மட்டும் நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு டிஸியா கண் நம்ம சரியா இல்லைன்னா ஏதாவது ஒரு இருட்டுல பாக்குறோம்னா ஏதோ ஒரு வஸ்து மாதிரி தெரியுமே. அதுக்கப்புறம் வெளிச்சம் வந்தவொன்னு நமக்கு அந்த வஸ்து இதுவா அப்படின்னு நமக்கு தெரியும். கொஞ்சம் இருட்டுல காலங்காத்தால ஒரு 3 மணி அப்படிலாம் பார்த்தோம்னா நமக்கு வஸ்து கிளியர் இல்லாம இருக்கும்ல. அவன் அந்த மாதிரி இது ஒரு பொருள்ங்கிற அறிவு தான் நிர்விகல்பத்துல அப்படின்னு சொல்றான். சரி, இதெல்லாம் நம்மளுடைய சித்தாந்தத்துக்கு விருத்தம், பிரமாணத்துக்கு விருத்தம்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் காணாதம் பாணினியஞ்ச சர்வசாஸ்திர உபகாரகம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஆனாதம் அப்படிங்கிறது இது காணாதர் அவரால வெளியிடப்பட்ட மதம், அதுதான் வைசேஷிக மதம். காணாதர் அப்படிங்கிறவர் தான் அந்த வைசேஷிக மதத்தை கண்டுபிடிச்சவர். நையாயிக மதம் கௌதமரால கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த 2 மதங்களுமே ஒரே மாதிரி மோரலஸ் ஒரே மாதிரியான கருத்து தர்க்க சாஸ்திரமா இருக்கும், தர்க்கங்களை உடையதாக இருக்கும். இந்த நையாயிகனும் வைசேஷிகனும் நம்ம பரமாணு காரணவாதி அப்படின்னா இந்த உலகமெல்லாம் ஒரு அணு பரமாணுல இருந்து உற்பத்தி ஆறுது அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பட்சம் அவனோடது. சோ அதனால அவன் இந்த வைசேஷிகன் நையாயிகனும் இந்த மாதிரி இந்த அவளுடைய காணாதம் அப்படிங்கிறது இந்த வைசேஷிக மதம், காணாதரால பிரவர்த்திப்பிக்கப்பட்ட இந்த வைசேஷிக மதம். அதுவும் பாணினிங்கிறவர் யாருன்னா அவர் வியாக்கரண சாஸ்திரம். இவர் தான் சமஸ்கிருத இலக்கணத்துக்கு சமஸ்கிருதத்துக்கே ஒரு வியாக்கரண சாஸ்திரத்தையே எழுதினவர் இந்த பாணினியோட ரூல்ல அடிக்கடி வரும். இப்ப நீங்க ஸ்ரீபாஷ்யம் படிக்கும் பொழுது பாணினி எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு எல்லாம் அடிக்கடி வரும். அது வியாக்கரண சாஸ்திரம். இந்த 2 பேரும் இந்த காணாதரால் பிரவர்த்திப்பிக்கப்பட்ட தர்க்க சாஸ்திரமும் பாணினியை பிரவர்த்தனாக கொண்ட வியாக்கரண சாஸ்திரமும் எல்லா சாஸ்திரங்களுக்கும் உபகாரம் செய்கின்றன அப்படின்னு அந்த வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் காணாதம் பாணினியஞ்ச சர்வசாஸ்திர உபகாரகம்னா எல்லா சாஸ்திரத்துக்கும் இவர்களுடைய இந்த தர்க்க சாஸ்திரமும் வியாக்கரண சாஸ்திரமும் எல்லா சாஸ்திரத்துக்கும் உபகாரமா இருக்கு. நமக்கும் நம்ம சித்தாந்தத்திலயும் நிறைய இந்த விஷயங்கள்லாம் எடுத்துப்போம். இப்ப பாணினியோட வியாக்கரண சாஸ்திரத்தை நிறைய இடத்துல பாஷ்யக்காரர் எடுத்து அதை அப்ளை பண்ணுவார். அதே மாதிரி வைசேஷிகனுடைய ரூல் நையாயிகனுடைய ரூல்லாம் சில இடங்கள்ல இப்ப அபாவம்ங்கும் பொழுது நமக்கெல்லாம் பிராகபாவம் பிரத்வம்சாபாவம் இந்த இதுகள் எல்லாம் சில இடங்கள்ல இந்த விஷயங்களை எடுத்து காட்ட வேண்டி வரும். இந்த தர்க்க சாஸ்திரம் அவர்களோட தர்க்கங்கள்லாம் சில இடங்கள்ல எடுத்து பாஷ்யக்காரவே சில அதிகரணங்கள்ல இவர்களுடைய பட்சத்தை எடுத்து அத்வைத்தியவோ துவைத்தியவோ இவர்களெல்லாம் கண்டிக்கிற மாதிரி சில நிலைகள்லாம் வரும். அப்போ இந்த தர்க்க சாஸ்திரமும் வியாக்கரண சாஸ்திரத்தையும் ரொம்ப கையாண்டு
சில இதெல்லாம் ஸ்தாபிப்பார், சில விஷயங்கள்லாம் ஸ்தாபிக்க வேண்டி வரும். அதனால இந்த காணாதலால் பிரவர்த்திப்பிக்கப்பட்ட தர்க்க சாஸ்திரமும் பாணினியை பிரவர்த்தகராக கொண்ட வியாக்கரண சாஸ்திரம் எல்லா சாஸ்திரங்களுக்கும் உபகாரம் செய்கின்றன அப்படிங்கிறது உண்மைதான். எல்லாத்தையும் இதை கொஞ்சம் உபயோகப்படுத்ததான் செய்வா. அதனால இந்த மதங்கள்லாம் எப்படி கௌதம மதத்தையோ இந்த வைசேஷிக மதத்தையோ எப்படி நம்ம ஒட்டுமொத்தமா தள்ளிட முடியுமா, அது நமக்கு உபகாரமாகவும் இருக்கேன். அதனால கௌதம மதத்தை எப்படி தள்ளலாம், இதை எப்படி நம்ம அதை ஒட்டுமொத்தமா தள்ளலாம் அப்படின்னா சில கருத்துக்களை மட்டும்தான் தள்ள முடியும். வேத விருத்தமான பல விஷயங்கள் அந்த மதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனால தள்ளலாம். இப்ப ஏன்னா இந்த மதங்களும் நமக்கு சில சமயங்கள்ல உதவி புரியறதா இருக்கு, உபகாரம் பண்றதா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கௌதம மதம், வைசேஷிக மதம், இது எல்லாமே நம்ம எல்லாம் எப்படி ஒதுக்கிடுறோம்னா பாஹ்ய குத்ருஷ்டி மதங்கள் அப்படிங்கிற அந்த பெயர்ல இந்த மதங்கள்லாம் நம்ம தள்ளிடுறோம். அதுதான் இப்ப என்ன கேட்கிறான்னா, அந்த மதங்கள்ல இருக்கிற சில விஷயங்கள்ல நமக்கு உபகாரமா இருக்கும் பொழுது அந்த மதங்களை எப்படி தள்ளலாம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டா, அதுல வேத விருத்தமா இருக்கிற விஷயங்களை தான் நம்ம தள்ளுறோம், ஒட்டுமொத்தமா தள்ளல. வேத விருத்தமான பல விஷயங்கள் அந்த மதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம தள்ளிடுறோம், எடுத்துக்க வேண்டிய இடங்களை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு சொல்ல போறார். அது என்னென்ன விஷயங்கள்ங்கிறத இங்க கீழே சொல்லியிருக்கார். சாமானியம் என்றும் விசேஷம் என்றும் சமவாயம் என்றும் தனி பொருள்களை கற்பிப்பது. இது சாமானிய விசேஷ சமவாயம் எல்லாம் தனித்தனி பிரமாணம்னு சொல்றார். சாமானியம் விசேஷம் இதெல்லாம் என்னன்னா, இப்ப காமனா இருக்கிறது சாமானியம்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ரூம்ல நிறைய குடங்கள்லாம் அடுக்கி வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய குடம். அதுல அதுல ஒரே ஒரு குடம் மட்டும் தங்கத்தால ஆன குடம், மற்ற குடம் எல்லாமே மண்ணால் ஆன குடம் அப்படி வச்சுக்கோங்க. அப்ப அந்த மண்ணால் ஆன குடம்னா என்ன, சாமானியம். காமனா அந்த ரூம்ல குடங்கள் வச்சிருக்கு அப்படின்னா, பொதுவா அந்த ரூம்ல என்ன இருக்குன்னா குடம் அப்படின்னா அது காமனா அந்த ரூம்ல குடம் தான் இருக்கு. அது விசேஷம்னா அதுல எது மற்ற குடங்களை காட்டிலும் எது ஒரு டிஃபரெண்டா இருக்கோ அதுதான் விசேஷம். அப்ப சாமானிய விசேஷ நியாயம்னு அடிக்கடி வரும். சாமானியம்னா பொதுவுல இருக்கக்கூடிய வஸ்துக்கள். இப்ப எல்லாரும் அங்க போயின்னு இருக்கும்போது யாராவது ஒரே ஒருத்த மட்டும் அங்க இருக்கிறதுல ஒரே ஒருத்த மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா கொடை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கான்னா அப்ப அவன் மட்டும் விசேஷம். மற்றவன் எல்லாரும் சாதாரணமா போயிட்டு இருக்கான்னா அவன் சாமானியமா போறவா. அது எங்க ஒருத்த மட்டும் ஒரே ஒரு வஸ்து மட்டும், ஒரு ஆட்டு மந்தையில ஒரே ஒரு நரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எங்க ஒரு வித்தியாசம் காணப்படுறதோ அது விசேஷம். பொதுவா அங்க இருக்கிறது எல்லாமே குடம் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது சாமானியம். காமனா இருக்கிறது சாமானியம், அதுல யுனிக்கா இருக்கிறது விசேஷம். சமவாயம் அப்படிங்கிறது ரெண்டு வஸ்துக்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இப்ப வஸ்துக்களுக்குள்ள ரெண்டு வஸ்துக்கள் சேர்ந்து இருக்குன்னா அந்த சேர்ந்து இருக்கிற தன்மை சமவாயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு நிறமும் ஒரு வஸ்துல இருக்கிற நிறமோ அல்லது ஒரு பழத்துல இருக்க ருச்சி, இந்த மாதிரி தன்மைகள்லாம் சமவாயம் அப்படிங்கிற தன்மையினால அது சேர்ந்து இருக்கு. அபுதக் சித்தம் அது பிரிக்க முடியாத தத்துவங்களா சொல்லிட்டு அது சமவாயம் அப்படிங்கிறோம். அது அந்த வஸ்துல அந்த தன்மைகள் இருக்கிறதுக்கு சமவாயம் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் காரணம் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் வைசேஷிக மதத்துல இருக்கு. இதுக்கெல்லாம் அவன் என்ன சொல்றான்னா இதுக்கு தனியா ஒரு பிரமாணம் கொடுக்கணும்னு சொல்றான். நம்ம கூட சாமானிய விசேஷம் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கோம், ஆனா இதுக்கெல்லாம் பிரமாண அந்தஸ்தெல்லாம் நம்ம சொல்றதே இல்லை. சமவாயம் நம்ம ஒத்துக்கிறது இல்ல, சம்யோகம் ஒத்துன்னு இருக்கோம். ஆனா சமவாயம் நம்ம ஒத்துக்கிறது இல்ல. சாமானிய விசேஷம்னா நம்மளும் ஒத்துன்னு இருக்கோம். பல வஸ்துக்களுக்கு நடுவுல ஒரு வஸ்து டிஃப்ரெண்டா இருந்தா அதை நம்ம விசேஷம் சாமானியம் இதெல்லாம் சொல்றோம். ஆனா அவன் தனி பொருளை கற்பிப்பதுன்னா இதுக்கெல்லாம் ஒரு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். நம்ம இது ஒத்துக்கிறது இல்ல. சங்கியைனா எண்ணிக்கை, எத்தனை 1 2 3 என்றது சங்கியை. அதுக்கப்புறம் பரிமாணம்னா ஒரு அளவு. இவ்வளவு பரிமாணம்னா இவ்வளவு மீட்டர் இருக்கு, இவ்வளவு தூரம் இருக்கு, இவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்ட்டுலாம் நம்ம அளக்கிறது இருக்கு இல்லையா, அந்த அளவு. அந்த அளவு பரிமாணம் அப்படின்போம் இத. அப்புறம் பிருதக்வம் அப்படிங்கிறது தனித்தனியா இருக்கிற தன்மை. பிருதக்வம்
தனித்தனி வஸ்துக்களா இருக்கிறது, தனியா இருக்கிறது பிருதத்வம். பரத்வம் அப்படிங்கிறது உயர்ந்ததா இருக்கிறது, அபரத்வம்ங்கிறது தாழ்ந்ததா இருக்கிறது, குருத்வம்ங்கிறது ரொம்ப ஹெவியா இருக்கிறது, பலு. அப்புறம் திரவத்வம்ங்கிறது லிக்விடா அப்படியே இருக்கிறது. இந்த மாதிரி இதெல்லாம் இந்த 7 இதெல்லாம் தனி குணங்கள் அப்படிங்கிறோம். ஆகிய 7 விபாகமும் தனி குணங்கள். இதெல்லாம் தனித்தனியா இதுக்கெல்லாம் ஆகிய 7 விபாகம்னா ஒரு வஸ்துல இருந்து ஒரு வஸ்துக்குள்ள வேற்றுமை, விபாகம், பிரிவு. இது எல்லாமே தனித்தனியா குணம் அப்படிங்கிறோம். இதெல்லாம் நம்ம ஒத்துக்கதே இல்லை. சங்கை, பரிமாணம், பிருத்தத்துவம், பரத்வம், அபரத்வம், குருத்வம், திரவத்வம் இதெல்லாம் தனித்தனி குணங்களா நம்மலாம் இதுக்கெல்லாம் தனித்தனியா ஒரு குணம்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் வேதம் பரமபுருஷனால் செய்யப்பட்டது அப்படின்னு அவன் சொல்றான். வேதத்துக்கு ஒரு கர்த்தாவை அவன் கற்பிக்கிறான். நம்ம வேதத்தை அபௌருஷேயம்னு சொல்றோம். அது யாராலையும் இயற்றப்படாதது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி, அதுவும் அவ சொல்றது ஒத்துக்கிறதில்ல. பரமாணுவை ஜெகத்காரணம் அப்படின்னா, பரமாணு அப்ப சொன்னேன் இல்லையா, பரமாணுன்னா ஒரு சின்ன அணு. அந்த அணு 2 அணுக்களா சேரும்போது துவை அணுவா ஆகும். துவை அணுனா 2 அணுக்கள். அதுக்கப்புறம் துவை அணு இன்னொரு அணுவோட சேரும்போது திரை அணு. இப்படியே பல அணுக்கள் சேர்ந்துதான் அந்த உலகம் முழுக்க உண்டாருதுங்கிறான். அதே மாதிரி அந்த இப்ப ஒரு வஸ்து உண்டாயிருக்கு அப்படின்னா, ஒரு புஸ்தகம்னு வச்சுக்கோங்க. அந்த புஸ்தகம் அதனுடைய புஸ்தகம்ங்கிறது ஒரு சின்ன பரமாணுல இருந்து உண்டாயிருக்கும் அப்படின்னா, அது அதனுடைய தன்மைகள் எல்லாம் பரமாணுல இருந்து அந்த புஸ்தகம் முழுக்க, அந்த பரமாணுங்கிறது அது ஒரே மாதிரி பரமாணுல எப்படி அந்த தன்மைகள் அதே அந்த புஸ்தகம் முழுக்க இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவான். இதெல்லாம் அவனுடைய இந்த பரமாணு மூலமாதான் இந்த ஜெகத் முழுக்க உண்டானது, ஒரு அணுல இருந்து உண்டானது ஜெகத் காரணம் அப்படின்ட்டு அவன் சொல்றான். நம்ம இதெல்லாம் ஒத்துக்கிறதே இல்லை. ஈஸ்வரனை தான் நம்ம ஜெகத் காரணம்னு சொல்றோம். சோ அது தப்பு. அப்புறம் ஜீவனை விபு அப்படிங்கிறான். ஜீவன் நமக்கெல்லாம் அணுபரிமாணம் உடையவன். ஆனா அவனை அவன் என்ன சொல்ற, ஜீவனை விபு அப்படிங்கிறான். நம்ம ஜீவனை எப்ப சொல்லுவோம் விபுனா, அவனுடைய தர்மபூத ஞானம் மட்டும் விபு ஆகும். எப்போனா முக்த தசையில விபு ஆகும். அது கூட ஜீவ ஆத்மஸ்வரூபம் நமக்கு எப்பவுமே அணுதான். அது நித்தியரா இருந்தாலும், முக்தரா இருந்தாலும், பத்தரா இருந்தாலும் ஆத்மஸ்வரூபம்ங்கிறது அணுபரிமாணம் தான், அணு அளவுக்கு தான் இருக்கும். பரமாத்ம திவ்யஸ்வரூபம் மட்டும்தான் விபு. அது நம்ம ஒத்துருக்கோம். அப்புறம் ஈஸ்வரனை அனுமானத்தால் சாதிக்கலாம். ஈஸ்வரனை அனுமானத்தால் நம்ம சாதிக்கவே முடியாது. ஒன்லி சாஸ்திரம் கொண்டுதான் சாதிக்கலாம்னு நம்மளுடைய பட்சம். அவன் என்ன சொல்றான், ஈஸ்வரனை அனுமானத்தால சாதிக்க. எப்படி அனுமானத்தால சாதிக்கலாம்னா, ஒரு குடத்தை பாக்குறோம், ஒரு மண்ணாலான ஒரு குடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த குடம் அது மண்ணால ஆயிருக்குன்னா அது ஒரு குயவன் பண்ணியிருக்கான் அந்த குடத்தை அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த கடத்தை ஒரு குலாலன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரியே, அப்ப அவயவங்களோட இருக்கிற ஒரு வஸ்துவ ஒருத்தன் பண்ணியிருக்கான். இப்போ ஒரு டேபிள்ல பார்த்தோம்னா ஒரு தச்சன் பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரியும். எப்பெல்லாம் வஸ்துக்களை பாக்குறோமோ, ஒரு உண்டான வஸ்துக்களை பார்க்கும் பொழுது அத பண்ணினவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த இடத்துல அவன் தச்சனும் நேர்ல இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணோம், இதை ஒரு தச்சன் பண்ணியிருக்கான். ஒரு நகையை பார்த்தோம்னா இதை ஒரு தட்டான் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த சாவயவமா இருக்கிற இந்த ஜெகத்து, இந்த ஜெகத்து எப்படி இருக்கு, அவயவங்களோட இருக்கு. மலைகள், கடல்கள், அப்புறம் பூமின்னு இந்த மாதிரி எத்தனையோ அவயவங்களோட இருக்கு இந்த ஜெகத். இந்த ஜெகத்தையும் ஒருத்தன் சிருஷ்டி பண்ணிருக்கணும். எப்படி வஸ்துக்கள்லாம் ஒருத்தனால சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்கோம், அந்த மாதிரி ஜெகத்தையும் ஒருத்தன் சிருஷ்டி பண்ணிருக்கணும். அவன் தான் ஈஸ்வரன் அப்படின்ட்டு அனுமானத்தால சாதிக்கலாம்னு அவன் சொல்றான். இதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறதே இல்லை. நம்ம சாஸ்திரமேவ, சாஸ்திரம் கொண்டே ஈஸ்வரனை சாதிக்க முடியும் அப்படிங்கிற பட்சம். அதனால இதெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை. அப்புறம் உபமானம் முதலானவற்றை தனி பிரமாணமாக, உபமானம் இதெல்லாம் நம்ம திருஷ்டாந்தம் கொடுக்கிறோமே, இதுக்கெல்லாம் உபமானத்தை அதெல்லாம் என்னன்னா ஒரு தனியா இதுக்கு ஒரு பிரமாண அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதுவும் ஒத்துக்கிறது இல்ல. அப்புறம் திக்குங்கிறது திசைகள், அத ஒரு தனி திரவியமாக கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு சொல்றேன்.
இதெல்லாம் வந்து நம்ம திக்க வந்து ஒரு திரவியமாவே கன்சிடரே பண்றதில்ல. ஒரு திக்கிலே எல்லா திக்கும் இருக்கும். அதனால இதுக்கெல்லாம் ஒரு தனி திரவியமா அதை நம்ம கன்சிடரே பண்றதில்ல. இது முதலானவற்றை அவர்கள் ஆதரிக்கிறார்கள். இந்த கொள்கைகள் எல்லாமே நையாயிகன், வைசேஷிகன் இவெல்லாம் இந்த மாதிரி கொள்கைகள் உடையவர்களாக இருக்கிறார்கள். இது முழுவதும் ஸ்ருதிக்கும் பிரம்மசூத்திரத்துக்கும் விருத்தமாகையால் வைதிகர்களால் அநாதரிக்கப்படுகின்றது. அதனால வைதிகர்கள் வேதத்தினுடைய அடிப்படையில நம்ம சித்தாந்தம் அமைஞ்சிருக்கு. வைதிகர்கள் அப்படிங்கிறவாளே யாரு அப்படின்னா வேதத்தை ஒத்துண்டு அது இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் யார் ஆதரிக்கிறாளோ அவதான் வைதிகர்கள். இந்த வைதிகர்கள்னால இந்த கருத்துக்கள் எல்லாமே அநாதரிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர்கள் மதத்திலும் இப்ப வந்து ஒரு கேள்வி ஒருத்த கேட்டுக்கலாம். அவர்களுடைய கொள்கையில கூட வேத விருத்தம் அல்லாத விஷயங்கள் வைதிகர்களால ஆதரிக்கப்படுகின்றன. அதனால அவர்களுடைய மதத்துல சில கருத்துக்கள் நம்ம ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். சில இடங்கள்ல எல்லாம் வந்து நமக்கு அது வரும். ஸ்ரீபாஷ்யத்துல அந்த தர்க்க பாதங்கள்ல எல்லாம் அந்த மாதிரி அவர்களுடைய கொள்கையை வந்து ஆதரிக்கிற மாதிரி வரும். அப்ப அந்த கொள்கையெல்லாம் இருக்கும்போது அவ மதத்தை ஒட்டுமொத்தமா நம்ம தள்ளலாமான்னா அப்படி நம்ம பண்றது இல்ல. வேத விருத்தம் அல்லாத விஷயங்களை வந்து நம்ம ஆதரிக்கிறோம். அவ மதங்கள்லயே சில கருத்தெல்லாம் இப்ப சாங்கியன் இருக்கான். சாங்கியன் வந்து எல்லாத்தையும் அவன் கரெக்டா சொல்லிட்டே வரான். பிரகிருத்தியினுடைய 24 தத்துவங்களை அவன் அப்படியே சொல்லிட்டே வரான். சாங்கிய காரிகையில பிரகிருதி, மகத்து, அகங்காரம், தன்மாத்திரைகள், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச பூதங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனசு, இதெல்லாம் ரொம்ப 24 தத்துவத்தை கரெக்டா சொல்றான். ஆனா அவன் என்ன சொல்லிடுறான் அப்படின்னா அந்த பிரகிருதி தான் ஜெகத்துக்கு காரணம்னு சொல்லிடுறான். அது வரைக்கும் நம்ம ஒத்துண்டே வரோம். அவனுடைய பாயிண்ட் எல்லாம் ஒத்துக்கிறோம். பிரகிருத்திய வந்து அவன் பிரகிருதிக்கு இருக்கிற அந்த தத்துவங்கள்லாம் ரொம்ப சரியா சொல்லுவான். ஆனா கடைசியில வந்து அந்த பிரகிருதி தான் ஜெகத்துக்கு காரணம், மூல பிரகிருதி தான் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிடுவான். அப்ப அந்த பாயிண்டா நம்ம தள்ளிடுவோம். அந்த மாதிரி வேதத்துக்கு விருத்தமல்லாத விஷயங்களை வந்து அவர்கள் கொள்கையிலையும் நம்ம வந்து எடுத்துப்போம். ஏன்னா சர்வசாஸ்திர உபகாரம் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த மதங்களும் நம்ம வேதத்துக்கு வேத விருத்தம் அல்லாத விஷயங்களை நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்ட்டு சொல்ற. வேண்டாத விஷயம் வேதத்துக்கு முரண்பட்ட கருத்துக்களை தான் நம்ம தள்ளி விடுறோம் அப்படின்ட்டு சொல்ற. எதிரி வெட்டினதாயினும் குளத்தை நாம் உபயோகிக்கிறோம் என்றோ, குளத்தில் உள்ள சேற்றை தானே இது அது ஒரு நமக்கு புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். எதிரிதான் நமக்கு அந்த குளத்தை வெட்டினதுனாலும் அந்த குளத்தை வந்து நம்ம உபயோகிச்சுக்கிறோம். அதுல உள்ள சேற்றுதான் சேரதான் நம்ம தள்ளுறோமே வழிய குளத்தை நம்ம உபயோகிக்கிறோம். குளத்துல போய் நம்ம நீராடுறோம், தீர்த்தம் எடுத்துன்னு வரோம், எல்லாம் நம்ம பண்றோம். அதனால இது வந்து இந்த சித்தாந்தங்கள்லாம் எப்படின்னா நமக்கு வேணுங்கிற இடங்கள்ல நம்ம அதை உபயோகிச்சுக்கிறோம், வேண்டாத விஷயங்கள்லாம் நம்ம தள்ளிடுறோம் அப்படின்ட்டு சொல்லப்படும். இதோட உங்களுக்கு இந்த பிரத்யக்ஷ பிரகரணம் முடியுது. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு செகண்ட். பிரத்யக்ஷ பிரகரணம் முடியுது. மேடம் சொல்வோம். மேடம் எனக்கு ஒரு இது இந்த கொஸ்டின் ஆன்சர் கடைசியில ஒரு பிரமாண லட்சணம் சிறு குறிப்பு வரைகன பிரமாண லட்சணம்னா அது என்ன கரெக்டா எழுதணும்? பிரமாண லட்சணம்னு பிரமாண லட்சணமா? பிரமாண லட்சணம் வந்து உங்களுக்கு வந்து முதல்லயே இருக்கு பாருங்க. அது வந்து உள்ளதை உள்ளபடி அப்படின்னு ஒன்னொன்னா இது அந்த மாதிரி எழுதணுமா? இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு வந்து 2 வரியில ஒரு கேள்வி இருந்ததுன்னா உள்ளது 5 மார்க் கேள்வி. 5 மார்க் கேள்வி இல்ல பிரமாண லட்சணம் வந்ததுன்னா நீங்க வந்து என்ன எழுதணும்னா அந்த திருஷ்டாந்தத்தோட எழுதணும். இப்ப முதல்ல வந்து எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரமாணம்னா என்ன? பிரமாணம்னா இப்ப பிரமாணம் பிரமாணம் அது எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும். பிரமாகரணம் பிரமாணம், பிரமைக்கு கரணமாக இருக்கிறது பிரமாணம். பிரமைனா அறிவு. அந்த அறிவு வந்து அதுக்கு நமக்கு வழி, அந்த அறிவு உண்டாதற்கு வழி என்னவோ அதுதான் வந்து பிரமாணம் அப்படின்னு சொல்லப்படுது. உள்ளதை உள்ளபடி விவகரிப்பதற்கு வேண்டிய அறிவுதான் பிரமை. இது வந்து பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் இது மூணுத்துக்குமே காமன்.
பிரமாணம்னா என்னங்கும் பொழுது இந்த மூணுத்துக்குமே காமன். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் மூணுத்துக்குமே உள்ளது உள்ளபடி விவகரிப்பதற்கு, அது ஒரு வஸ்துவை இதுதான் சரியா நம்ம அதை பத்தி சுட்டி காட்டுவதற்கு, அதை பத்தி பேசுறதுக்கு உள்ள ஞானம் தான் பிரமைன்னு சொல்ற. இதுல ஏன் உள்ளது உள்ளபடி அப்படின்னு அதுல போட்டிருக்கார். வெறும்னு அது வழங்குவதற்கு வேண்டிய அறிவுன்னு சொன்னா போறாதா? அது உள்ளது உள்ளபடின்னு போட்டிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வெறும்னு விவகரிப்பதற்கு வேண்டிய அறிவுன்னு சொன்னா சில சமயத்துல நம்ம ஒரு சிப்பிய பார்த்து வெள்ளின்னு நம்ம தப்பா கூட சொல்லிடுவோம். அதனால அது தப்பான ஒரு அறிவா இருக்கும். சிப்பிய பார்த்து இதுதான் வெள்ளி, அல்லது ஒரு கைத்த பார்த்து இதுதான் பாம்பு அப்படின்னு சொல்லுவோம். அது உள்ளது உள்ளபடி நம்ம சொன்ன மாதிரி ஆகாது. அதனாலதான் அந்த லட்சணத்துல உள்ளது உள்ளபடி விவகரிப்பதற்கு வேண்டிய அறிவு பிரமை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அறிவு நமக்கு வரக்கூடிய வழி என்னவோ அதுதான் பிரமாணம். அந்த பிரமாணம்னு 5 மார்க்ல கேட்டுட்டாங்கன்னா நீங்க என்ன எழுதணும்னா, 5 மார்க் கேள்வியில வந்ததுன்னா உள்ளது உள்ளபடி வழங்குவதற்கு வேண்டிய அறிவுன்னு லட்சணத்தை சொன்னதுக்கு அப்புறம் இந்த பிரமாணங்கள்ங்கிறது நீங்க 3 சொல்லலாம். பிரமாணம் அப்படிங்கிறது பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் அப்படின்னு 3 இதை சொல்லலாம். சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய இதுல சம்சயம் இருக்கக்கூடாது, அந்நியதா ஞானம் இருக்கக்கூடாது, விபரீத ஞானம் எல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம அதை அறியும் பொழுது சந்தேகத்தோட அறியக்கூடாது, அல்லது அந்நியதா ஞானம், விபரீத ஞானம் அது ஒரு வஸ்துவை இதுவா அதுவான்ட்டு மாத்தி அறியக்கூடாது. இதெல்லாம் எடுத்து எழுதணும். எழுதினா 5 மார்க்குக்கு வரும். ஓகே. நெக்ஸ்ட் சாட்சாத்காரம் குறிப்பு வரைகன்னு என்ன எழுதணும் மேடம்? சாட்சாத்காரம் சாட்சாத்காரமா? சாட்சாத்காரம் அப்படிங்கிறது அது நேர அறிவதாகிற அதுதான் சாட்சாத்காரம். அதுலதான் நிர்விகல்பகம், சவிகல்பகம். நேர அறியக்கூடியதுதான் சாட்சாத்காரம். பிரத்யக்ஷத்துல வருவோம். ஓகே. அப்புறம் கௌதம மதத்தை தள்ளுவதற்கான காரணங்கள் கூறுக, 5 மார்க். அதான் இப்ப சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் ஓகே. இப்ப கடைசியில பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் தான் உங்களுக்கு அந்த கௌதம மதம்ங்கிறது நையாயிகன் மதம், வைசேஷிக மதம், அதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். சாமானிய, விசேஷம், சமவாயம் இதெல்லாம் தனித்தனியா விஷயமா அவன் சொல்றான். சங்கே, பரிமாணம், இந்த குணங்கள் எல்லாம் தனித்தனி குணம்னு சொல்றது. வேதம் ஒரு பரம புருஷனால செய்யப்பட்டது, பரமாணுவ ஜெகத்காரணம். இதெல்லாம் கௌதமர் வைசேஷிகன் இவர்களுடைய கொள்கை. சரி சரி மேடம். சைத்தன்யத்தின் 3 வகைகள். அதான் அன்னைக்கு சொன்னேன். ஓகே. சைத்தன்யத்தின் 3 வகைகள் போன கிளாஸ்ல சொன்னிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. அது அத்வைதிகளுடைய கொள்கை. அத்வைதிகள் பிரமாணம், அத்வைதிகள் என்ன பண்றான்னா, அவர்கள் பிரத்யக்ஷ பிரமாணம் அவருக்கு எப்படி உண்டாருதுன்னு ஒரு வழி சொல்றார். பிரத்யக்ஷ பிரமாணம் அவர்களுக்கு என்ன, எல்லாத்தையும் அவர்கள் இந்த மாதிரி அந்த கரண சைத்தன்யம், செயல்படும் சைத்தன்யம், விஷய சைத்தன்யம் 3 விஷயம் சொல்றார். அந்த 3 சேரணும். அப்பதான் அவளுக்கு அந்த பிரத்யக்ஷ பிரமாணம் உண்டாகும். அந்த கரணம்ங்கிறது மனசு. அவர்கள் ஆத்மாவை ஜீவாத்மான்னு தனியா ஒத்துக்க மாட்டான். அந்த மனசுங்கிற அந்த மனசுல இருக்கிற ஞானம், அந்த ஞானம், அப்புறம் அந்த வஸ்துவை பற்றின ஞானம், அந்த மனசு அந்த வஸ்துவை பார்த்து அழிகிற ஒரு ஞானம், அதான் செயல்படுற சைத்தன்யம். இந்த 3 சேரணும். சேரும் போது ஒரு சாட்சாத்காரம் உண்டாகும். சாட்சாத்காரம் எப்படின்னா, அந்த சாட்சாத்காரத்துல பேதம் இல்லாமல் இருக்கணும். அதுதான் அவர்கள் சாட்சாத்காரம்னு சொல்றாங்க. இதுல இதுதான் பிரம்மம், எல்லாம் பார்க்கப்படுற வஸ்துக்கள் எல்லாத்தையும் பிரம்மமா பார்க்கணும். அப்பதான் அது சரியான பிரத்யக்ஷம். இல்லாட்டிலாம் தவறான பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லிடுவான். சரியான பிரத்யக்ஷத்துல அவன் எப்படி பார்ப்பான்னா, எல்லா வஸ்துவையும் பிரம்மமா பார்ப்பான். அதாவது அபேதமா, பேதமின்மையா பார்ப்பான். எதுவுமே பிரம்மம் தான், எல்லாம் பார்க்கப்படும் வஸ்துக்கள் எல்லாமே பிரம்மமேன்னு அவன் பார்ப்பான். அப்ப பேதமின்மை அவன் எல்லாத்துலயும் வித்தியாசத்தை பார்த்துட்டான்னா அப்ப அவன் பார்த்தது சாட்சாத்காரமே இல்லன்னு விடுவான் அத்வைதி. சரி மேடம், தேங்க்ஸ் மேடம். ஒரே ஒரு டவுட் மேடம். மேடம், அதாவது சங்கேனாக்கா எண்ணிக்கை சொன்னீங்க மேடம், பரிமாணம் அளவு, புதத்துவம் தனியாக, பரத்துவம் உயர்ந்தது, அபரத்துவம் தாழ்ந்தது. அதுக்கடுத்து 2 சொல்லுங்க மேடம். குருத்துவம், குருத்துவம், திரவத்துவமா?
ஆமா குருன்னா மேடம். குரு திரவியங்கள்னா ரொம்ப ஹெவியா இருக்கிறது, பலுவா இருக்கிறது. வலுவா இருக்கிறது. குரு ஓகே அப்படின்னா மேடம். எல்லாமே ரொம்ப கனமா இருக்கிறது போல, அதுதான் குருத்துவம். சரிங்க குருத்துவம். மேடம். ஓகே மேடம். திரவியத்துவம்ங்கிறது அது வந்து லிக்விடா இருக்கிறது, திரவமா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு திரவ பதார்த்தம்னா ஒரு திரவமா இருக்கிறதுனா அது லிக்விடா இருக்கிறது, அதுதான் திரவம். ஓகே மேடம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வேற வேற யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்ப பிரத்யக்ஷம் முடிஞ்சாச்சு. இல்ல ஆமாங்க.